புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 164. புத்தியின் வெளிப்புற பார்வை பூமிக்குரிய ஆர்வத்திற்கும் உயிரின மகிழ்ச்சிக்கும் உதவும் வரை. குணப்படுத்த முடியாத சிறுமை அவரது நாட்களைத் தொடரும். பூமியில் உணர்வு பிறந்தது முதல். பூச்சி, குரங்கு மற்றும் மனிதனின் வாழ்க்கை ஒன்றுதான். அதன் பொருள் மாறாமல், அதன் வழி பொதுவான பாதை. புதிய வடிவமைப்புகள், செழுமையான விவரங்கள் வளர்ந்து, சிந்தனைகள் சேர்க்கப்பட்டால், மேலும் சிக்கலாக்கப்பட்டால், சிறிது சிறிதாக அது பிரகாசமான முகத்தை அணிந்தால், மனிதனில் கூட சதி மோசமானதாகவும் இருக்கும். ஒரு மொத்த உள்ளடக்கம் அவரது வீழ்ந்த நிலையை நீடிக்கிறது. அவரது சிறிய வெற்றிகள் ஆன்மாவின் தோல்விகள். அவரது சிறிய இன்பங்கள் அடிக்கடி துக்கங்களை நிறுத்துகின்றன. கஷ்டமும் உழைப்பும் அவர் வாழும் உரிமைக்காகவும் அவரது கடைசி ஊதியத்திற்காகவும் செலுத்தும் பெரும் விலையாகும். மனச்சாட்சியின்மை நோக்கி மூழ்கிய ஒரு மந்தநிலை, மரணத்தை பின்பற்றும் தூக்கம் அவரது ஓய்வு. படைப்பாற்றலின் ஒரு சிறிய மகத்துவம் பலவீனமான மனித படைப்புகளுக்கு ஊக்கமளிக்கிறது. அவர் சில சமயங்களில் கடவுள்களின் மகிழ்ச்சியை கனவு காண்கிறார் மற்றும் டியோனிசியன் செய்கை கடந்து செல்வதை பார்க்கிறார். செயலிழக்கும் கைகால் மற்றும் மயக்கமடைந்த இதயத்தின் மூலம் அவரது ஆன்மாவை கிழிக்கும் லியோனின் மகத்துவம் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான வலிமைமிக்க பைத்தியக்காரத்தனமானது. அற்பமான கேளிக்கைகள் தூண்டி கொடுக்கப்பட்ட ஆற்றலை வீணாக்குகின்றன. வளர மற்றும் இருக்க அவருக்கு அவரது சிறிய மணிநேரம் சிறிய விஷயங்களில் செலவிடப்படுகிறது. பல ஜாடிகளுடன் ஒரு சுருக்கமான தோழமை, ஒரு சிறிய அன்பு மற்றும் பொறாமை மற்றும் வெறுப்பு, நட்பின் ஒரு தொடுதல் அலட்சிய கூட்டங்களுக்கு மத்தியில் அவரது இதய திட்டத்தை வாழ்க்கையின் சிறிய வரைபடத்தில் வரையவும். பெரிய ஒன்று விழித்தெழுந்தால், மிகவும் பலவீனமான அவரது சுருதி மகிழ்ச்சியின் உச்சக்கட்ட பதற்றத்தை வெளிப்படுத்த, அதன் இடையினமான உயர்வை நித்தியமாக்க அவரது எண்ணம். கலையின் அற்புதமான பிரகாசம் அவரது கண்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு.